தக் லைஃப் படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மணிரத்னம் ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் பதவியை இழந்துட்டார். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண கதை, லட்ச திரைப்படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒன்லைனை எடுத்து அந்த ஒன்லைனில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் ஒரு சப்பையாக எடுத்து முடிச்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த படத்தில் இந்த கதைக்குண்டான கதைக்களம் இந்த படத்தில் இருந்ததுன்னா சுத்தமாக கிடையாது. மணிரத்னோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இல்லை. ஏஆர் ரஹ்மானோட இசை நல்லா இருந்துச்சு. நம்ம சிம்பு, கமலஹாசன், திரிசா இவங்க எல்லாம் ரொம்ப அருமையாக அழகாக நடிச்சிருந்தாங்க. வாங்கின சம்பளத்துக்கு அழகாக நடிச்சிருந்தாங்க. நடிப்பு நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒன்றும் இல்லை. பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் புரியலை, படம் பார்த்தா நமக்கும் புரியலை. கொஞ்சம் படம் பார்த்து முடித்து வெளியில் வரும்போது தலைவலி எல்லாம் வருது. பார்த்து எடுத்து உஷாராக போங்க படத்துக்கு.